அதாவது மை இல்லாத வித்தை பால் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. நம்ம கோயில்ல கூட நம்ம ஒரு ஹோமம் பண்றோம், ஒரு இது பண்ணா கூட கண்டிப்பா ஒரு கணபதி ஹோமம் பண்ணா கூட அதுல ஒரு மை அந்த ஆமா. தர்ப்ப அத இது பண்ணி வந்து எடுத்து தர்ப்ப இது பண்ணி நமக்கு வச்சுப்பாங்க. மை வச்சு குடுப்பாங்க. அந்த மை ஆமா. இல்லாத நம்ம பண்ற எந்த பூஜையுமே நமக்கு ஏர்வை ஆகாது. ம். அதுதான் நம்ம ஒரு எந்திரம் பண்ணாலும் அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு மை வேணும். ம். கோயிலுக்கு கீழ சாமி சிலைக்கு கீழ வைக்கிற அந்த எந்திரத்துக்கும் ஒரு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு மை சண்டை வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த மைய நம்ம வச்சோம்னா அவர் அப்படியே வந்து ஒரு அப்படியே சால்வ் ஆயிடுவாரு. ஏதோ 10 வார்த்தை பேசுறதுல 2 வார்த்தை பேசுவார். அவ்வளவுதான். அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிடும். அத மாரி ஒரு குடும்பம் பிரிஞ்சிருக்க மாமியார் மருமக சண்டைனா கூட இந்த வசிய மை வச்சு ஒரு அதாவது இந்த மயில ஒரு மோகினின்னு ஒரு தெய்வத்தை நம்ம ஜெபிச்சு கொடுக்குறோம் மோகினிய. இந்த ம். மோகினி என்ன பண்ணா அவங்க மனச மாத்துது. அவங்க உடம்புக்குள்ளேயே அந்த இதாகி அவங்கள மைண்ட மாத்திரும். இந்த பிரச்சனைக்கு இருந்தா வேற ஒரு சிந்தனை அவங்கள செயல்பட வச்சிடும். அப்ப இந்த மையினால என்ன பண்றாங்கன்னா வசியம் ஆயிருவாங்க நமக்கு. நம்மள பார்த்தாச்சு நம்ம ஏன் சண்டை போடுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க. இல்ல அவங்க அந்த டாபிக்கே விட்டு வேற டாபிக் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க அதை பதப்படுத்தி நான் இப்ப சொன்ன வழி உங்களுக்கு சிம்பிளா சொன்ன ஒரு ஒரு மூலிகை ஜஸ்ட் ஒரு மூலிகை அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்குது. அது என்ன மூலிகை, அது எந்த நட்சத்திரத்துல உள்ளது, அதுக்கான நட்சத்திரத்தை பார்த்து அந்த இடத்தை சுத்தப்படுத்துறது, இல்ல அதுக்கு என்னென்ன காப்பு கட்டுறது, அதுக்கு என்னென்ன பூஜைகள் கொடுக்கணும், அதுக்கு என்ன மருந்து, அதாவது ஒரு மூலிகை எடுத்தாச்சும் நின்னுயிர் நின்னுடலில் நிற்க சோக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அது வந்து மூலிகைக்கு உயிர் கொடுக்கறது. வணக்கங்க எல்லாருக்கும். நான் உங்க பாலாம்பிகா. அ அதாவது இப்போ வந்து உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. நல்லது ரொம்ப கம்மியாயிடுச்சு, கெட்டது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா அப்படி கெட்டது செஞ்சாலும் யாரும் பெருசா வாழ்ந்துட முடியாது. தெய்வத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ அந்த மாரி ஒரு நெறைய நல்லது பண்ற ஒரு நபரை நம்ம சந்திக்க போறோம். நல்ல மனிதர். ஒரு அழகா ஃப்ராங்கா பேசுறாரு. ஒரு என்ன சொல்ல ஒரு குழந்தை மாரி இப்போ நான் வந்து உட்காந்ததுலேருந்து ஒரு ஒரு குழந்தை மாரி என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர், நல்ல மாந்திரீகம் தெரிஞ்சவர். நிறைய குடும்பத்தை கணவன் மனைவி பிரிஞ்சவங்களை சேர்த்து வச்சு நிறைய அவங்களுக்கே இப்போ நமக்கே பிரச்சனை என்னன்னு நமக்கே சில நேரம் தெரியறதில்ல. அதை அவர் கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக சரி பண்ணி கொடுப்பாரு. அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதரை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவர் யாருன்னா கேரள அருள்வாக்கு வித்தகர் சுனில் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நானே நிறைய விஷயம் டவுட் எல்லாம் அவர்கிட்ட கிளியர் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை விட தீர்வும் கிடைக்கும். அப்படி நீங்கள் அவரை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவரை நேர்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நேரில் வர முடியலன்னா வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க, அவரை ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை சொல்லுங்கள், அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. ஓகேவா? இப்போ நம்ம அவரை நேர்லேயே சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. இந்த வசியமை வசியமைன்னு சொல்கிறாங்க, பட் நான் இன்னும் அது கரெக்டாக பார்த்தது கிடையாது. அந்த வசியமை அப்படின்னு ஒன்று இருக்கா? அது எப்படி எது எதுக்கெல்லாம் அது பயன்படுத்துகிறாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது மை இல்லாத வித்தை பால் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. நம்ம கோயில்ல கூட நம்ம ஒரு ஹோமம் பண்றோம், ஒரு இது பண்ணா கூட கண்டிப்பா ஒரு கணபதி ஹோமம் பண்ணா கூட அதுல ஒரு மை அந்த தர்ப்ப இது பண்ணி எடுத்து தர்ப்ப இது பண்ணி நமக்கு மை வச்சு கொடுப்பாங்க. அந்த மை இல்லாத நம்ம பண்ற எந்த பூஜையுமே நமக்கு ஏர்வை ஆகாது. அதுதான் நம்ம ஒரு எந்திரம் பண்ணாலும் அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு மை வேணும். கோயிலுக்கு கீழே சாமி சிலைக்கு கீழே வைக்கிற அந்த எந்திரத்துக்கும் ஒரு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு மை வேணும். அதாவது மை இல்லாத வித்தையே கிடையாது. ஆனா அதை இப்ப என்ன பயன்படுத்துறதுக்கான இதுகளை இப்ப முன்ன மாதிரி தயாரிக்கிறதுக்கான ஆளுகளும் கிடையாது. அது ஏன்னா ஒரு மைய வச்சு என்னென்ன பண்ணலாம்? ஒரு மைய தயாரிக்கிறதுக்கு 4 ஜாமம் 6 ஜாமம் 10 ஜாமம் வந்து உட்கார்ந்து அரைக்கணும். மை அரைக்கிறதுங்கிற விஷயம் அதை பதப்படுத்துறதுக்கான மந்திரம் சொல்லி சொல்லி நம்ம அதை பக்குவப்படுத்துறதுக்கான இதுகள் நிறைய இருக்கு. இப்ப யாருமே அந்த உருவேத்துறது அந்த மந்திரம் கொடுத்து அதுக்கு பவர் கொடுக்கறதுக்கான இது இல்லை. இப்ப யாரும் அந்த மாதிரி பயன்படுத்துறது அப்படி நம்ம முறையா தயாரிக்கப்பட்ட வசிய மை இருந்துச்சுன்னா ஒரு ஆளை இப்போ கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கும், வீட்டுல வந்து சண்டை வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த மையை நம்ம வச்சோம்னா அவர் அப்படியே வந்து ஒரு அப்படியே சால்வ் ஆயிடுவார். ஏதோ 10 வார்த்தை பேசுறதுல 2 வார்த்தை பேசுவார். அவ்வளவுதான். அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிடும். அது மாதிரி ஒரு குடும்பம் பிரிஞ்சிருக்க மாமியார் மருமக சண்டைனா கூட இந்த வசிய மை வச்சு ஒரு அதாவது இந்த மயில ஒரு மோகினின்னு ஒரு தெய்வத்தை நம்ம ஜெபிச்சு கொடுக்குறோம் மோகினிய. இந்த மோகினி என்ன பண்ணா அவங்க மனசை மாத்துது. அவங்க உடம்புக்குள்ளேயே அந்த இதாகி அவங்கள மைண்ட மாத்திரும். இந்த பிரச்சனைக்கு இருந்தா வேற ஒரு சிந்தனை அவங்கள செயல்பட வச்சிடும். அப்ப இந்த மையினால என்ன பண்றாங்கன்னா வசியம் ஆயிருவாங்க நமக்கு. நம்மள பார்த்தாச்சு நம்ம ஏன் சண்டை போடுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க. இல்ல அவங்க அந்த டாபிக்கே விட்டு வேற டாபிக்ல வந்துருவாங்க. அப்படி பண்றதுக்கு அப்புறம் தான் வசியமை. வசியமையில நிறைய இருக்குது. தொழில் வசியம், கணவன் மனைவி வசியம், ஆண் பெண் வசியம், ராஜ வசியம், தொடு வசியம். தொடு வசியம்னா முன்னாடி மாதிரி பவரான தொடு வசியம் எல்லாம் கிடையாது. முன்னாடி உள்ள போயினா கையில வச்சுக்கிட்டு ஒரு ஆளை போய் நம்ம கையை பிடிச்சோம்னா அவங்க மதிமயங்கி நம்ம கூடவே வந்துருவாங்க. மதிமயக்குன்னு சொல்லுவாங்க தொடு வசியம். அந்த ஆளு நம்ம மேல டச் ஆனாலே போதும் நம்ம கூடவே வர அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பவரா நம்ம இப்ப கிடையாது. நம்ம இப்ப இந்த 5 வருஷம் 10 வருஷம் 100 வருஷம் கிடையாது. ஆதி காலத்துல இருந்தே அந்த மையோட இது எல்லாம் புராண இதுலயே இருக்குது நமக்கு.
நம்ம 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 நான் இப்ப வழிபடுற தெய்வம்னா இசைக்கம்மன்னு சொல்றோம். அந்த அம்மாவே அந்த இந்த வேதியரை வசப்படுத்துறதுக்காக வசிய மருந்து கொடுத்தாங்க அப்படின்னு புராண கதையில இருக்குது, நம்ம வில்லுப்பாட்டுல இருக்குது. எப்போ 2000-3000 வருஷங்கள் முன்னாடி, 500-600 வருஷத்துக்கு முன்னாடி பாடுற அந்த கதைகளே இருக்குது. வசிய மையங்கிறது அப்பவே இருக்குது. ஆனா என்ன, அப்போ மூலிகையா இருந்துச்சு. ஊர் மொத்தம் காடு மொத்தமா இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் தோட்ட துறப்புல எங்க பார்த்தாலும் வசிய மூலிகை வசிய மருந்து இருந்துச்சு. அதை அவங்க பதப்படுத்தி மையாவோ இல்ல மருந்தாவோ தயாரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணுது, எங்கேயுமே மூலிகை கிடையாது. மரம் எங்க இருக்கு? இப்ப மூலிகையும் கிடையாது, செடியும் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, இப்ப காடு மட்டும் தான் பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்குது. மத்த இடங்கள் எல்லாம் எல்லாமே கெமிக்கல் போட்டு நம்ம விளைவிக்கிறதுனால எல்லாமே மூலிகைகள் எல்லாம் செத்து போச்சுது. அதனால என்ன பண்றாங்க, நம்ம வெளியில இருந்து நம்ம இப்ப நம்மள மாதிரிப்பட்ட இது இருக்கவங்க இந்த மூலிகையை எடுத்து பதப்படுத்தி அதை நம்ம இப்ப மூலிகை போய் கையால பிடுங்கிட்டு வரதுனால மட்டும் மூலிகை சக்தி ஆகுது. ஒரு மூலிகைக்கும் ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு இது இருக்குது. அந்த நாள்ல அந்த இடத்த சுத்தப்படுத்தி அது சைவ மூலிகையா இல்ல அசைவ மூலிகைன்னு பார்த்து அந்த இடத்த சுத்தப்படுத்தி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூலிகைக்கு கன்னி நூலால காப்பு கட்டி அதுக்கு ஒரு படையல் அவல் பொறி கல்கண்டோ இல்லைன்னா கோழி சேவல் அறுத்தோ அதுக்கு ஒரு படையல் போட்டு அதை 3 நாள் பூஜை போட்டு அதுக்கப்புறம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நகம் படாம உடம்புல மூச்சு காத்து படாம பிடுங்கி இரும்பில்லா கட்டையால் பிடங்கி வெயில் இல்லாத நிழல்ல உணர்த்தி அதுக்கப்புறம் அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம அதை பொடியாக்கி அதுக்கு மேலதான் நம்ம அதுல மை செய்யறோம். அப்படி செய்யும் போது அந்த மூலிகை பாலும் படுது. அதுக்கு முன்னாடி நம்ம பிடுங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு செடி மட்டும்தான். வெறும் செடியை பிடிங்க நம்ம அரைச்சி பண்றதுனால எல்லாரும் இப்ப யூடியூப்ல இல்லைன்னா டிவியில பாக்குறோம், இல்லைன்னா புக்ல படிச்சோம் மை தயாரிக்கிறதுக்கான எளிமையான வழிமுறைகள் அப்படி போடுறாங்க. பட் எளிமையான வழிமுறையில சூட்சம்னு ஒண்ணு இருக்குது. நம்ம செடியை பிடிங்கி நம்ம வீட்டுல அரைச்சி நம்ம கொடுத்து என்ன பண்ணலாம், வெள்ளை இருக்குல பண்ணலாம், இல்லைன்னா தொட்டாசினிங்கள பண்ணலாம், இப்படி நிறைய இது போடுறாங்க. இதை பண்ணி மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு முயற்சி தான், நம்ம வேண்டாம்னு சொல்ல வரலாம். பட் அந்த முயற்சி பண்ணும்போது அது நடக்காது. அப்ப என்ன பண்றாங்க, இப்படி மாந்திரிகன்னு ஒண்ணு கிடையாது, இதெல்லாம் சும்மா ஃபேக்கு அப்படின்னு ஒரு கதையை உண்டு பண்ணிடுறாங்க. பட் அது அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு இருக்கு. சித்தர்கள் எல்லாருமே இப்போ இதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியா ஒரு ஆளை வசப்படுத்தது, இல்லைன்னா ஒரு ஆளை ஒரு கெடுதல் பண்ண முடியும். அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க அதை பதப்படுத்தி நான் இப்ப சொன்ன வழி உங்களுக்கு சிம்பிளா சொன்ன ஒரு மூலிகை, ஜஸ்ட் ஒரு மூலிகை அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்குது. அது என்ன மூலிகை, அது எந்த நட்சத்திரத்துல உள்ளது, அதுக்கான நட்சத்திரத்தை பார்த்து அந்த இடத்த சுத்தப்படுத்துறது, இல்ல அதுக்கு என்னென்ன காப்பு கட்டுறது, அதுக்கு என்னென்ன பூஜைகள் கொடுக்கணும், அதுக்கு என்ன மருந்து. அதாவது ஒரு மூலிகை எடுத்தாச்சு நின்னுயிர் நின்னுடலில் நிற்க சோக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அது வந்து மூலிகைக்கு உயிர் கொடுக்கறது. இறந்ததுக்கு அப்புறமா அது உயிர் இருக்குது. அதுக்கப்புறம் போட்டு அதை வெயில் படாம நிழல்ல உலர வச்சு அதை நகம் படாமலோ உலோகம் படாமலோ பொடிச்சு பொடியாக்கி அதுக்கப்புறம் அதை பதப்படுத்தணும். அப்போ ஒரு மூலிகை எடுத்து அப்படி ஒரு மூலிகை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மையோ மருந்தோ தயாரிச்சாதான் அது வேலை பார்க்க. இன்னைக்கு யூடியூப்பை பார்க்குறோம், புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஃபேக்கு, இப்படி எல்லாம் நடக்காது அப்படின்னு அதாவது மாற்று கருத்து உள்ளவங்க நிறைய இருக்காங்க. ஈஸியா மையின்றாங்க. மைக்கு எவ்வளவு விஷயம் சொல்றீங்க பாருங்க. அதுக்கு நேரம், காலம், நட்சத்திரம், சூரிய உதயம் இருக்கணும் கூட. அந்த நேரமெல்லாம் பார்த்துதான் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது இப்ப மூலிகைக்குன்னு ஒரு இது இருக்கு. நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட மூலிகை புக்கை நீங்க வாசித்தாலே தெரியும் அது எந்த தெய்வத்துக்கு உட்பட்டது, எந்த தெய்வம், அதாவது சிவனோடதா பார்வதி அம்மனோடதா இல்ல எந்த தெய்வத்துக்குள்ள தெய்வம், விநாயகரோடதா, அப்ப அந்த அதுலயே இருக்கும். அப்ப அதுக்கான ஒரு இந்த ஒரு தெய்வம், அதாவது எல்லா மூலிகைக்கும் ஒரு காவல் தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தெய்வத்துக்கான நாள் என்னது, அவங்களுக்கு என்ன பூஜை போடணும், அந்த மூலிகைக்கு என்ன படையல் போடணும், இது மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு ஒரு இது இருக்குன்னா அந்த இடத்த சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாம் பண்ணி தான் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பண்ணும் போதுதான் அந்த மூலிகைக்கு உயிர் பெறுது. அதுக்கப்புறம் நம்ம அதை பதப்படுத்தி நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த மை பண்ணணும். அதனால மை ஈஸியா சொல்றது ஈஸி, ஆனா அதை தயாரிக்கிறது கஷ்டம். அப்படி முறைப்படி தயாரிக்கப்பட்ட மை நம்ம கிட்ட இருக்குது. நம்ம கிட்ட இல்ல, நிறைய பேர்கிட்ட இருக்குது, நம்ம கிட்டயும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம மை என்ன பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100% அது வேலை பார்க்கும். சும்மா இப்படி நார்மலா தயாரிச்சுட்டு ஒரு போன் பண்ணிட்டு எனக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு மை கொடுங்க நாளைக்கு கொடுத்துருவாங்க. பட் அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமை இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்குது. நம்ம ஒரு ஆளை அடிக்கிறதுங்கிறது ஈஸி, ஆனா நம்ம வாயில பேசுறதுங்கிறது வாழ்நாள் முழுதும் அதோட இது கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி மையங்கிறது இது வெஜிடேரியன் நம்ம இதில் அதாவது சைவ முறையில பண்றோம். அதனால அதோடைய வேலைகள் கொஞ்சம் தாமதமா தான் நடக்கும். ஏன்னா முன்ன அளவுக்கு நமக்கு பவரா கிடையாது எந்த பொருளுமே. மாந்திரிகத்திலே சரிதான், எல்லாத்துலயும் முன்னாடி உள்ள சித்தர்கள் எல்லாம் தெய்வத்தை நேர்ல கண்டு வழிபட்டாங்க. ஆமா, இன்னொன்னு முன்னாடி தெய்வங்கள் நம்ம வழிபட்டா நேரே வந்து நமக்கு காட்சி கொடுக்குது. அந்த காலத்துல எல்லாம் கூப்பிட்டா வந்து நிப்பாங்களாம், அப்படி காட்சி கொடுக்கும். ஆனா இன்னைக்கு எந்த தெய்வத்தை நம்ம நேர்ல பார்த்ததா கிடையாது, மனித உருவத்துல தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் போது அது தகுந்த மாதிரி நம்மளோட இது அப்ப எல்லாம் இப்ப இந்த கலியுகம் ஆகி போச்சு. ஆனா கொஞ்சம் தாமதமாகும். உடனே அவங்கள போன் பண்றது, திட்டுறது, அந்த மாதிரி பண்றது நான் பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு ஆன்மீக ரீதியா போனோம்னா பொறுமை ரொம்ப அவசியம். அப்படி பொறுமையா இருந்து நம்ம அதை பதப்படுத்தி நமக்கு கொடுத்து அதை முறையா பயன்படுத்திட்டாங்கன்னா 100% அதுல அவங்களுக்கு பலனும் கிடைக்கும். அதுக்கான சொல்யூஷன் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மை உங்ககிட்ட இருக்கா? நம்ம காசு வாங்குறோம்னாலே நான் பண்ணா இதை பண்ணா மட்டும்தான் வாங்குவேன். இவ்வளவு பதப்படுத்தி இவ்வளவு இதை பண்ணி நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்து
பெருசா இது பண்ணி தான் நீங்க இந்த மைலாம் இதுக்கு தயாரிக்கிறீங்க எல்லாமே இல்லையா? கேரளா இதுல இருந்து தான் இது பண்றோம். நம்ம கேரளாவுல நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாட்டு அந்த ஊர் மக்கள் அவங்கள்ட்ட வச்சு நமக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்துல இருக்கவங்க கிட்ட இருந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு மூலிகை வாங்குவோம். வாங்கி அவங்க பதப்படுத்தி நமக்கு இது பண்ணுவாங்க. அது மாதிரி நம்மளும் ஒரு சில இதுகள் நம்ம பக்கத்துல இருக்கிறது எடுக்கிறோம். எடுத்து நம்ம ரெடி பண்ணி மையங்கிறது மொத்தமா இப்போ ஒரு ஆளுக்கா மை உட்கார்ந்து அரைச்சோம்னா நம்ம 1 கிலோ அளவுக்கு மூலிகை பொருட்கள் போட்டு நம்ம அரைச்சோம்னா கிடைக்கிறது நமக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் அளவுக்கு தான் கிடைக்கும். ஆனா என்ன சொல்றாங்க, என்ன ஒரு சொட்டு மட்டும் கொடுத்துருக்கீங்க, லைட்டா வெத்திலையில மட்டும் தடவி கொடுத்தா இதுக்கு நீங்க 5000 கேக்குறீங்க 3000 கேக்குறீங்க. பட் நம்ம அவ்வளவு மூலிகை போட்டு அதை கருக வச்சு இப்ப கருக வச்சு குழி தைலம் இறக்குவாங்க. அதாவது கருக வச்சு அதுல இருந்து வர புகையை மட்டும் தான் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுல மை தயாரிக்கிறோம். அவ்வளவு பொருள்களை நம்ம இது பண்ணி அப்ப அதுக்கு காஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து திருப்பி நம்ம அதை மீண்டும் வாசனை திரவியங்கள் மூலிகைகள் எல்லாம் போட்டு திரும்ப அதை இது பண்றதுனால அவ்வளவு ரெடி பண்ணி நம்ம மொத்தமா தான் பண்ணுவோம். பண்ணி தனிப்பட்ட ஒரு ஆளுகளுக்கு கொடுக்கும்போது மொத்தமா மசீமைங்கிறது ஒரு 50 கிராம் அளவுக்கு ரெடி பண்ணோம்னா தனிப்பட்ட விதமாக அவங்கவுங்க பேருக்கு 4 நட்சத்திரத்துக்கு இது பண்ணி அவங்களுக்கு வசியமாகிறதுக்காக அதை ரெடி பண்ணி தனித்தனியா கொடுப்போம். அதனால மையங்கிறது நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். ஆனா அவங்கவுங்க பேருக்கு பண்றதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வசியமையில ராஜவசியமை, தொடு வசியமை. அதாவது தொடு வசியமைங்கிறது கையை கூப்பிட்டா வர மாதிரி கிடையாது. நம்ம வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை இருக்குதுன்னா இவங்க கையை பிடிச்சு பேசினா இல்ல தலையில தடை விட்டு கொஞ்சமா அப்படியே அந்த பிரச்சனை இல்லாம அப்படியே சால்வ் ஆகுற மாதிரி அந்த மாதிரிப்பட்ட தொடு வசியமை. அப்புறம் ஆண் பெண் வசியம், காதலர்கள் வசியம், கணவன் மனைவி வசியம், சத்துரு வசியம். அது மாதிரி இப்போ வீட்டுல ஆடு மாடு இதெல்லாம் இருக்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிற இதுக்கெல்லாம் வசப்படுத்துறதுக்கான அந்த செல்ல பிராணிகளை வளர்க்கறதுக்கு இப்ப மாடு ஓட்டுறது, பந்தயத்துக்கு ஓடுறது, இதுக்கெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். பந்தயத்துக்கு ஓடுற மாடு நல்லா ஓடுறதுக்கும் நம்ம கிட்ட வந்தா நம்ம பாசமா நம்ம கிட்ட நிக்கிறது இது மாதிரி பண்றது இது பண்றது. அது மாதிரி அண்ணன் தம்பி உறவுகளை சண்டை வருது, எதிரிகள் வசியம், சத்துரு வசியம், இந்த மாதிரி பட்ட இதற்கெல்லாம் வசியமை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா கொஞ்சம் ஒரு 10 நாள் 20 நாள் டைம் எடுக்கும். ஒரே நேரத்துல நீங்க வச்சது நாளைக்கு இன்ஸ்டன்டா வேலை பார்க்குது. ஆனா அந்த மாதிரி வசியமை நாங்க பண்ணி கொடுத்து நல்லதான். இது வரைக்கும் நம்மகிட்ட மயிலையோ இல்ல மருந்துலயோ நமக்கு எந்த இதுவும் ஃபெயிலியரும் கிடையாது. யாரும் நம்ம திருப்பி இது பண்றது பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி வசியம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். பணம் பிரச்சனை இல்லையா? நான் நல்லா இருக்கேன். நானும் என் கணவரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கோம். என் வீட்டில் எங்கள் மாமியார் மாமனார் எல்லாம் கூட்டு குடும்பமாக நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், அமைதியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தானே முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக. பணம் பிரச்சனையே இல்லை. பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிடலாம். பணத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு மை வாங்கி அந்த மையால் உபயோகப்பட்டு அவங்க ஃபேமிலியோடு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக. ஏன்னா இப்போ நிறைய கணவன் மனைவி பிரச்சனை நிறைய வருது. நீங்க சொல்றது கரெக்ட். டைவர்ஸ், கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல டைவர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அவர் வேற எங்கேயாவது ஒரு லிங்க்ல இருக்கிறாரு, வேற ஏதாவது ஒரு பொண்ணோட தொடர்பு, இதெல்லாம் நிறைய நானே பார்த்துட்டு இருக்கேன். என் கண்ணாலே பார்த்துட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நிறைய ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சு போயிடுறாரு, வேற ஒரு பெண்ணோட உறவுல இருக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தான் தாங்குவாங்க சொல்லுங்க? எந்த மனைவி தாங்குவாங்க? அதுக்கு தான் இந்த மை பண்றது. இதுல தப்பே கிடையாது. பணத்தை கொடுத்து உங்ககிட்ட மைய வாங்கி ஹாப்பியா இருக்காங்கன்னா சந்தோஷம் தானே இல்லையா? கண்டிப்பா கடவுளே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா மையன்னா இந்த யூடியூப்ல இது மாதிரி நிறைய வருது. நம்மளும் அதுல தான் இருக்கோம். அந்த மாதிரி வருது. 500 ரூபாய் 500 ரூபாய் 300 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நான் இவ்வளவு பொருள் சொல்றேன். இந்த பொருள் எல்லாம் 500 1000 2000 3000 இவ்வளவு பெரிய வேலை சொல்றீங்க, இவ்வளவு பெரிய ப்ராசஸிங். இப்போ இத பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த 500 300 எல்லாம் கண்டிப்பா 100% கொடுக்க முடியாது. இல்ல 10,000 கொடுத்து வாங்கினாலும் வாழ்க்கை பூரா ஹாப்பியா இருக்காங்கல்ல. ஆனா இவ்வளவு இது இருக்க ப்ராசஸ் இருக்கிற பொருள் 500 ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு என்னால அதை ஏத்துக்க முடியல. இவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு ஆளுக்கு பண்றாங்க. பணம் விஷயத்துல நம்ம தெரிஞ்சு போயிடும். 200 100னா அது டூப்ளிகேட் தெரிஞ்சு போயிடும். எதுவுமே ஒரு ட்ரெஸ்ஸே கூட ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கினா தான் அந்த புடவை 1 வருஷமா தாங்கும். 200 ரூபாய்க்கு வாங்கினா எத்தனை நாள் தாங்கும்? 10 நாள் கூட வராது. இப்ப மக்களை கவர் பண்றதுக்காக வரது வரைக்கும் லாபம் 100 500 விற்கிறதுனால உண்மையான அதோட மதிப்பு இல்லாம போச்சு. சந்தையில கிடைக்கிற காய்கறி மாதிரி ஆகி போச்சு. இப்போ முன்னாடி எல்லாம் ஒரு மாந்திரிகம் பண்றேன்னா பயப்பட்டு மக்கள் போவாங்க. இப்ப அப்படி கிடையாது. போன்ல பேசுங்க, எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு மை போட்டு விடுங்க அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்ப அதோட அதோட மதிப்பு இல்லாம போயிடுச்சு. டூப்ளிகேட்ங்கிறத விட அதுல எதுவுமே இருக்காது. இப்ப நான் சொன்ன பொருள் ஜஸ்ட் ஒரு மூலிகை இப்போ ஒரு நான் ஊர்ல இருந்து அனுப்புறேன்னா கொரியர் சார்ஜ் மட்டுமே ஒரு 200 ரூபாய் ஆகுது. அதை பறிக்கிற ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்காம அவர் பிடிச்சு கொடுப்பாரா? அவர் இவ்வளவு காப்பு கட்டுறது இல்ல ஒரு அவல் பொறி கல்கண்டு வச்சு அந்த மூலிகைக்கு போய் பறிக்கவும் முடியாது. பறிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பீங்க இல்ல. இப்ப நம்ம இடத்துல எல்லாமே கிடைக்காது. ஒரு சிலர்கள் மலைக்கு மேல கிடைக்கும், ஒரு சில வயல் வெளியில கிடைக்கும். இப்ப அத இதுக்கு ஒரு அவல் பொறி கல்கண்டு வைக்கனாலே 100 ரூபாய் ஆயிருது. அந்த மூலிகை வேற ஒரு மூலிகை வச்சு ஒரு மை தயாரிக்க முடியாது. 10 20 மூலிகை வாங்குறாங்கன்னா அப்ப அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது. நம்ம மொத்த மையம் ஒரு ஆளுக்கு கொடுக்க போறது கிடையாது. இருந்தாலும் இவ்வளவு பொருள்கள் வருது. அதை பதப்படுத்தி இது பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான காசு கண்டிப்பா 2000 3000 இருந்து 10,000 வரைக்கும் செலவாகும். ஆனா 500 100 போது மக்கள் அதை நம்பி போறாங்க. போய் 500 ரூபாய் தானே போனா போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு இதுல மக்கள் போறதுனால இந்த ஆன்மீகத்திலேயே சிலவங்களுக்கு ஈடுபாடு இல்லாம போயிருது. இதெல்லாம் அது அந்த மாதிரிதான் இருக்குது. அப்ப நம்ம இது பண்ண முடியாது. ரொம்ப நன்றியா, சூப்பரா அழகா சொன்னீங்க. ஒரு மையில இவ்வளவு விஷயம் இருக்குன்றத நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றியா, நல்லா அழகா சொன்னீங்க.